Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி களி. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சாஃப்டான ராகி களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்து வெச்சுக்கோங்க. நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 கப் தண்ணி சேர்த்துன உடனே ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடுங்க. இது நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கிறதுக்குள்ள ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1/4 கப் அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் broken ரைஸ், அதாவது நொய் இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாதா பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க தண்ணி கொதிக்கிற வரைக்கும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துப்போம். ஊற வச்ச தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி வேகணும் நமக்கு. நல்லா கொதிக்குது. அரிசி ஃபுல்லாக வேகணுன்றதில் ஒரு 80% வெந்ததுன்னா போதும். நம்ம ராகி சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 80% அரிசி நல்லா வெந்திருக்கு. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் ராகி மாவை சேர்க்க போகிறேன். 1/4 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். நான் இந்த 1/4 கப்லேயே 5 வாட்டி போடுறேன். நம்ம இதை கரண்டியெல்லாம் போட்டு கலர வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே விட்டுடுவோம். இதை ஜஸ்ட் போட்டுட்டு மட்டும் விட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இதை கொதிக்கணும். நம்ம எதுவும் கலக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் கீழே தான் உட்காந்து கலர போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டியும் இந்த மாதிரி ஒரு கட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டவல் வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் நம்ம உருட்டுறதுக்கு. அதோட வாய் இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா நம்ம எடுத்து வைக்க ஒரு ஹாட் பேக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் இருந்த பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி டவலால் பிடிச்சிக்கோங்க காலில். இந்த கட்டையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம நின்றுட்டு கலர்றதை விட இந்த மாதிரி உட்காந்துட்டு கலர்னா களி மாவு மாவாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா அந்த சூட்லேயே நம்ம கலரணும். அதுக்காக தான் காலில் டவலில் பிடிச்சிக்கோங்க. சூடு ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்னா நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வராது. அதனால சுட சுடவே இது நம்ம பண்ணணும். அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்காக. இந்த கட்டை பார்த்திங்கன்னா நான் மத்தோட கட்டையை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது இந்த கட்டை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாவாக இருக்குது. இதெல்லாமே நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ண நல்லா பிளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு தேவையானப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணாதீங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் சென்டரில் எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சான்ட்டு. நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடலாம்.
நல்லா பிளெண்ட் பண்ண உடனே கரண்டியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி அந்த கட்டையை க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில் நினைக்கிறதுனால களி வந்து கரண்டியில் ஒட்டவே ஒட்டாது, இந்த மாதிரி க்ளீனாக வரும். இப்போ இந்த கிண்ணத்தை எடுத்து ஒரு வாட்டி தண்ணியை நல்லா கிண்ணத்தில் ஃபுல்லாக விட்டு அலசிடுங்க. ஏன்னா அப்படியே பண்ணிங்கன்னா அந்த களி ஃபுல்லாக கிண்ணத்தில் ஒட்டிக்கும், உங்களுக்கு நல்லாவே வராது. ஞாபகமாக தண்ணியை போட்டு ஒரு வாட்டி அலசிட்டு 2 கரண்டி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த கிண்ணத்தில் அவ்வளோதான் கெப்பாசிட்டியாக இருக்குது அதுக்கு. ஸோ 2 கரண்டி களி எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். எல்லா சைட்லேயும் ரொட்டேட் பண்ணோம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், சென்டரில், அந்த மாதிரி எல்லா சைடும். அப்படியே கையே நம்ம வைக்க வேண்டாம், இந்த ரொட்டேட் பண்ணும்போதே அது நல்லா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான களி வந்து கிண்ணத்துலேயும் ஒட்டலை. நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையவும் ஈரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2வது டைம் போடும்போது ஒவ்வொரு வாட்டியும் கிண்ணத்தையும் அலசணும், கரண்டியும் வந்து நம்ம தண்ணியில் விட்டு விட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பாத்திரம் அடுப்பில் வச்சு செஞ்ச பாத்திரம் வந்து எல்லாத்தையும் எடுத்த பிறகு ஞாபகமாக தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி தேய்ச்சி வச்சுருங்க. நீங்கள் அப்படியே விட்டு அப்புறமா தொலைக்கலான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி 3 களி வந்துச்சு எனக்கு, நான் சொன்ன ரேஷியோவில் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆறின பிறகு கூட நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.